Hi everybody, ICFix சர்வீஸ்லேருந்து கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொபைல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய பேக்லைட் எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்இடியில் லென்த்தாக இருக்கிறது பாசிட்டிவ், அதில் ரெட் கலர் கனெக்ட் பண்ணுறோம். ஷார்ட்டாக இருக்கிறது நெகட்டிவ், அதில் பிளாக் கலர் கனெக்ட் பண்ணுறோம். இந்த எல்இடியோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 3 வோல்ட். இந்த ரெண்டு எல்இடியும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகிறதுக்கு 6 வோல்ட் தேவை. இங்கே 4 எல்இடி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு 6 வோல்ட் போதுமானதாக இருக்காது, அதனால் 12 வோல்ட்டுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்இடியோடைய கவுண்ட் அதிகமாக அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜும் அதிகப்படுத்தணும். எல்லா மொபைல் டிஸ்பிளேலையும் இந்த இடத்துல பேக்லைட் இருக்கும். அந்த பேக்லைட் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பேக்லைட். இது வந்து எஸ்எம்டி டைப் எல்இடி, பட் இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் 3 வோல்ட் தான். இதில் மொத்தம் 14 எல்இடிஸ் இருக்குது. 7+7 2 சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 7 எல்இடி இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு 21 வோல்ட் தேவைப்படும். 21 வோல்ட் கொடுக்கும் பொழுது இந்த 7 எல்இடியும் ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகிறத நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். 21 வோல்ட் கொடுக்கும்போது டிஸ்பிளே ஃபுல் பிரைட்னஸில் ஒர்க் ஆகுது, ஆனால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி வெறும் 3.7 வோல்ட் தானே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டவுட் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம மொபைல் பேட்டரியோட வோல்டேஜ் 3.7லேருந்து 4.2க்குள்ளே இருக்கும். இதை 21 வோல்ட்டுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடியூல் தேவை. இந்த மாடியூலோட பேர் டிசி பூஸ்ட் கன்வெர்ட்டர். இதில் இதுதான் வோல்டேஜ் இன்புட், இதுதான் வோல்டேஜ் அவுட்புட். நம்மளுடைய மொபைல் பேட்டரியவே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4 வோல்ட் இருக்குது. பேட்டரியில் இருந்த 4 வோல்ட்டை இப்போ இந்த டிசி மாடியூல் உங்களுக்கு 20 வோல்ட்டை பூஸ்ட் பண்ணிருச்சு. பேட்டரியில் இருந்த 4 வோல்ட்டை நம்ம 20 வோல்ட்டை பூஸ்ட் பண்ணி இப்போ அது மூலமாக பேக்லைட் எரியுதான்றதை நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ், இது செகண்ட் சீரீஸ். ரெண்டுக்கும் நம்ம ஒரே டைமில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் எல்இடிஸும் உங்களுக்கு ஒரே டைமில் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம மொபைல் டிஸ்பிளேல பேக்லைட் இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது இந்த எல்சிடி பேக்லைட் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அந்த பேக்லைட் ஏரியா தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செக் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ டைம் டிஸ்பிளே மாற்றினாலும் இது ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு நான் ரிப்ளைஸ் நம்ம கொடுத்துருவோம்.